ஹாய், பிரைஸ் அலாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மத்திய சுவிசேஷம் 25 அதிகாரம் 31 வசனம் 34 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. அன்றைய மனுஷகுமார தமது மகிமை பெருந்தனவராய் சகல பரிசுத்த தூதர்கள் கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தில் வீட்டு இருப்பார். அப்பொழுது சகல ஜனங்கள் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனவன் செம்மறி ஆட்டுகளை வெள்ளாட்டுகளை வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து செம்மறி ஆட்டுகள் தமது வலது பக்கத்தில் வெள்ளாட்டுகள் தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டு ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அதாவது ஏசப்பா கடைசி காலத்தில் வரும்போது வெள்ளாட்டுகளை செம்மறி ஆட்டுகளை ஒன்றா சேர்ப்பார். ஒன்றா சேர்த்து அதை வெவ்வேறாக பிரிப்பார். செம்மறி ஆட்டை தனியாக பிரிப்பார், வெள்ளாட்டை தனியாக பிரிப்பார். தனியாக பிரித்து அதாவது கத்தருக்கென்று உண்மையாக ஊழியம் செய்யணுங்க, அதுக்கேற்ற பலனை கொடுப்பாரு. கத்தர் கொடுத்த ஊழியத்தை, கத்தர் கொடுத்த தாளத்தை அவங்களோட சூழலுக்காக, அவங்க வாழ்க்கை தேவைக்காக அவங்க சூழலுக்கு யூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற பலனை கத்தர் கொடுப்பாரு. கத்தருக்கென்று உண்மையாக ஊழியம் செய்கிற நீதிமானை பார்த்து கத்தர் சொல்கிறார், வாருங்கள், பிதாவால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் என்னோட கூட பரலோக ராஜ்யத்தில் இருப்பீங்கன்னு சொல்லி உண்மையாக உத்தமமான ஊழியம் செய்கிற பார்த்து கத்தர் புகழ்கிறாரு. அதாவது கத்தர் கொடுத்த ஊழியத்தை, கத்தர் கொடுத்த தாளம் தன்னுடைய சூழலுக்காக யூஸ் பண்ண கத்தர் பார்த்து சொல்கிறாரு, சோம்பேறியை உங்களை இருளில் தள்ளுங்க, உங்களை அது கசப்பு அழுக்கல்ல அங்கே போய் பாதாளத்தை தள்ளுங்க சொல்லி அந்த ஊழியை பார்த்து கத்தர் ரொம்ப கடிந்து கொள்வார். தன் சுதந்திரத்துக்காக தன் வாழ்க்கையை கத்தர் கொடுத்த கிருபை, கத்தர் கொடுத்த தாளம் அப்படியாப்பட்ட மகிமை உள்ள அந்த ஊழியத்தை தன் சுதந்திரத்துக்காக யூஸ் பண்ணல கத்தர் ரொம்ப கடிந்து கொள்கிறார். இன்றைக்கி நம்ம எச்சரிக்கை அந்த கத்தர் வருகிற எப்போன ஒரு அதிசீக்கிரமாக கத்தர் கொடுத்த ஊழியத்தை நம்ம உண்மையாக செய்யணும். அதாவது ஒரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கத்தர் அந்த நீதிமான் கத்தருக்கு உண்மையாக ஊழிய நீதிமானை பார்த்து கத்தர் புகழ்றாரு. அதாவது அவங்கள பார்த்து கத்தர் சொல்கிறாரு, நான் பசியாக இருந்து எனக்கு உணவு கொடுத்தீங்க, நான் தாகமாக இருந்து எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, நான் வியாதிப்பட்டது என்னை விசாரிச்சிங்கன்னு சொல்லி அந்த நீதிமான் கொடுத்த பார்க்கும்போது அவன் கேட்குற, ஆண்டு நீங்கள் எப்போ நீங்கள் பசியாக இருந்தீங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன், நீங்கள் எப்போ தாகமாக இருந்து உங்களுக்கு தண்ணி கொடுத்தேன், எப்போ நீங்கள் வியாதிப்பட்டது உங்களுக்கு விசாரிச்சு சொல்லும்போது ஏசப்பா சொல்கிறார், திக்கற்ற பிள்ளைகள் நீங்கள் கொடுத்தீங்க, அதாவது திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆதரவற்றவங்களுக்கு நீங்கள் ஏழைங்களுக்கு கொடுத்து உதவிக்கிறீங்க, வியாதிப்பட்டவங்களுக்கு விசாரிச்சு அவங்க தேவைகளை சந்திருச்சு, ஏதாவது திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளுக்கு நீ ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்குறது எனக்கே கொடுத்த போல ஏசப்பா சொல்லி அவங்களை புகழ்ந்து போகிறார். ஒரு கூட்டத்தை பார்த்து ஏசப்பா கடிந்து கொள்வார். அவங்க சொல்கிறாங்க, ஏசப்பா சொல்கிறார், நான் பசியாக இருக்கும்போது நீங்கள் உணவு கொடுக்கலாம், நான் தாகமாக இருக்கும்போது நீங்கள் தண்ணி கொடுக்கல, வியாதிப்பட்டதை நீங்கள் விசாரிக்க சொல்லுவோம். அந்த கூட்டம் சொல்கிறாங்க, ஆண்டவர், நீ எப்போ நீங்கள் பசியாக இருந்தால் நான் உங்களுக்கு உணவு கொடுக்கல, நீங்கள் எப்போ தாகமாக வந்து உங்களுக்கு தண்ணி கொடுக்கல, நீ எப்போ நீ வியாதிப்பட விசாரிக்க சொல்லும்போது இப்போ ஏசப்பா சொல்கிறார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகள் நீங்கள் அவங்களுக்கு எதுவுமே அவங்க தேவைகள் நீங்கள் சந்திகளை, வியாதிப்பட்ட போய் விசாரித்து அவங்களுக்கு ஆதரவாக எதுவுமே பேசலை, உங்கள் சூழ்நிலைக்காக நீங்கள் வாழ்ந்தீங்க சொல்லி ஏசப்பா அவங்களை பார்த்து கடிந்து கொள்கிறார். அதாவது இந்த கத்தர் வருகை அதிசபியமாக இருக்குது. நம்ம கத்தர் எப்போன அவர் கொடுத்த ஊழியத்தை அவர் நம்மளுக்கு கொடுக்குற அந்த தாளந்த அந்த ஊழியத்தை கத்தனுக்கு நம்ம உண்மையாக நம்ம உத்தமமாக பயன்படுத்தும் போது அதுக்கேற்ற பலனை கத்தர் கொடுப்பாரு. ஒரு போதும் கைவிட வெளிப்பத்து விஷயம் அநியாயம் செய்த நீதிமான செய்த பரிசுத்தமாக ஆகட்டும். அதாவது அநியாயம் செய்தான் நீதி செய்த பரிசுத்தம் இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக ஆகட்டும். அவனுக்கு கிடைக்கிற பலனை அவனுக்கு கொடுப்பான்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாரு. அதாவது கத்தருக்கு நம்ம உண்மையாக உத்தமான ஊழியம் கொடுத்த ஊழியத்தை கொடுத்த தாளந்த நம்ம கத்தருக்கென்று பயன்படுத்தும் போது நம்ம சூழ்நிலைக்கு பிரயோஜனம், நம்ம சூழ்நிலைக்கு தேவையான நம்ம சூழ்நிலை வாழ்க்கையை நம்ம அதை தேவைப்படுத்தாமல் ஏசப்பா கொடுத்த அந்த ஊழியத்தை ஏசப்பாக்காக நான் செய்வேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என் தேவைகளை சந்திப்பார், என்னதான் இருந்தாலும் அவர் எனக்கு கொடுப்பார் சொல்லி எனக்கு அவர் மேல் நம்பிக்கை இருந்து அவருக்காக நீங்கள் உண்மையாக ஊழியம் செய்யணும். அதுக்கேற்ற பலனை கற்றுக் கொடுப்பார். ஒருபோது கைவிடுவார் நீதிமானுக்கு ஒரு கேடு ஒரு வேத வசனம் சொல்லி நீங்கள் கத்தருக்கென்று உண்மையாக சொல்லி அதுக்கேற்ற பலனை உங்களுக்கு கொடுத்து அதுக்கேற்ற கிரியை உங்களுக்கு கருத்தை கொடுத்து உங்களை பரலோகத்தை கொடுப்பாரு. கத்தர் கொடுத்த ஊழியத்தை, கத்தர் கொடுத்த தாளந்த நம்ம சூழ்நிலைக்காக, நம்ம வாழ்க்கை தேவைக்காக, நம்ம சூழ்நிலைக்காக நம்ம அந்த ஊழியம் செஞ்சோன்னா அதுக்காக நம்ம ஊழியம் செஞ்சு இந்த ஊழியம் செஞ்சால் இது கிடைக்கும், இது பண்ணால் அது கிடைக்கும், அவர் கொடுத்த தாளம் அவர் கொடுத்த கிருபை நம்ம சோத்துக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது கத்தர் ரொம்ப கடிந்து கொள்வார். நம்ம தேவைக்காக அதாவது வேத சொல்றது அதாவது மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் ஜீவன் நஷ்டப்படுற லாபம் என்ன? அதாவது கத்தர் கொடுத்த ஊழியத்தை, கத்தர் கொடுத்த கிருபையை நம்ம அந்த உலக பொருள் ஆசைக்காக, இந்த உலகத்துக்காக, இந்த நம்மளோட தேவைக்காக நம்ம அதை ஆசைப்பட்டு விரும்பி கத்தர் நம்மளுக்கு கொடுத்த அந்த மகிமையான ஊழியத்தை, கத்தர் கொடுத்த அந்த மகிமையான கனத்தை நம்ம கத்தருக்கென்று நம்ம அதை பயன்படுத்த நம்ம தேவைக்காக நம்ம பயன்படுத்தும் போது ஏசப்பா ரொம்ப கடிந்து கொள்வார். அந்த ஊழியக்காரில் பார்த்து அவர் ஏசப்பா இருளில் தள்ளுங்க, அழுக்கு கசப்பு இல்லை அங்கே தள்ளுங்க, அவங்க தள்ளுங்க ஏசப்பா சொல்லி ரொம்ப கடிந்து கொள்வார். நம்ம ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். கடைசி கால கத்தர் வருகிற அதிசபியமாக இருக்குது. அது கொடுத்த ஊழியத்தை கத்தருக்குன்னு நீங்கள் உண்மையாக சொல்லுவோம், அதுக்கேற்ற பலனை கொடுப்பாரு. உங்கள் சூழ்நிலைக்காக நீங்கள் ஊழியம் செய்ய அதுக்கேற்ற பலனை கொடுப்பாரு. கத்தர் வருகிற சீக்கிரமாக இருக்குது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், ஊழியத்தில் உண்மையாக இருக்கும். ஆமாம்.